நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது, சார் அது வந்து சரியாக மாட்டேங்குது சார், இது செஞ்சால் ஒருத்தரும் வர மாட்டேங்காங்க சார், இவங்க வந்து ஜாயின் ஆக மாட்டேங்க சார், டீம் இன்னும் பண்ணல சார், டீம் வந்து எப்படி செட் பண்ணுங்க சொல்லித்தாங்க சார், அங்கே யாருக்கும் புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்களா, ஏதோ நம்ம வந்து பில்கேட்ஸு, அம்பானி, ஜாக்மா, மார்க் ஜக்கஃபோ, ஜெஸ் பர்சஸ் இவங்களாம் யார் தெரியுமா? தெரியும் காருக்கு. அந்த மாதிரி பேசுகிறது, அமேசான் ஓனர் மாதிரியும் பில்கேட்ஸ் மாதிரியும் பேசுகிறது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த பசங்களுக்கு கூறு இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. தம்பி, அவங்களுக்குலாம் கூறு இல்லை, முதல்ல நமக்கு கூறு இல்லை. நமக்கு என்ன தெரியல, என்ன படிக்கணும், என்ன விஷயம் நம்மகிட்ட குறை, அதை முதல்ல நம்மளோட என்ன தகுதியை வளர்த்துக்கணும், என்ன டேலண்ட் வைக்கணும், நம்மகிட்ட என்ன திறமை இல்லை, ஓகே, அதுதான் முதல்ல டெவலப் பண்ணணும். அது சரி கிடையாது, இது சரி கிடையாது, அது டீமு செட் ஆக மாட்டேங்குது, வந்தவங்களாம் போயிருந்தாங்க அப்படின்னா, எல்லாம் போயிருந்தாங்கன்னா அல்லது எல்லாம் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க சார், ஆனால் 8 பேர் தான் வேலை செய்தாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு குரு இல்லையா? 200 பேருக்கு குரு இல்லையா? நமக்கு அந்த டேலண்ட்டை நம்ம வளர்த்துக்கிடணும். அந்த ஆளுமை, நம்மளோட பர்சனாலிட்டியை வளர்த்து அந்த மாதிரி அட்ராக்டிவாக ஆகி அதுக்கு தகுந்த விஷயங்கள் தெரிஞ்சு, இது எல்லாத்துக்குமே படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட படிப்போ அல்லது உங்களோட மென்டார்ஸோ லீடர்ஸோ, நீங்கள் யாரை அட்மையர் பண்ணுறீங்களோ, யார் உங்களோட அவ்வளோ லெவலில் இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் கேட்டு படித்து, அங்கே போய்ட்டு சும்மா கேட்கக்கூடாது. அது நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா, நம்ம சொத்து எழுதி கொடுத்த மாதிரி போய் கேட்டு எனக்கு சொல்லித்தா அப்படின்னு கேட்கக்கூடாது. அல்லது நம்ம பாட்டம் அவங்கள வளர்த்து விட்டதுனால எனக்கு இதெல்லாம் சொல்லித்தா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ அது தனி வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ முழுக்க உங்களோட ஆளுமையை, உங்களோட பர்சனாலிட்டி வளர்த்துக்கோங்க. உங்கள் எவ்வளோ பர்சனாலிட்டி இருக்கோ அது தகுந்தபடி தான் உங்களுக்கு பணம் வரும். உங்கள் பர்சனாலிட்டி பயங்கரமாக இருந்துச்சுன்னா பயங்கரமாக பணம் வரும். பர்சனாலிட்டி பயங்கரமாக இல்லை அப்படின்னா பயங்கரமாக பணம் வராது. உங்கள் பர்சனாலிட்டி அவ்வளோ இல்லைன்னா பணம் நிறைய வந்துட்டு அப்படின்னா பணம் நிற்காது, காணாமல் போயிடும். உங்கள் பர்சனாலிட்டி அவ்வளோ பயங்கரமாக இல்லை, பணம் இல்லை அப்படின்னா பணம் வரும், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வரும். நான் சொல்கிற இந்த மீனிங் கரெக்டாக புரிஞ்சுட்டேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அந்த புரிதல் ஏற்பட்ட நபர்கள் தான் இந்த வெல்த் கிரியேஷன் கோர்ஸ் சார் கொடுத்துருக்காங்க. வெல்த் கிரியேட்டர் கோர்ஸ்களை படிக்கிற நம்மளுக்கு செலவு எழுதுறதுக்கு முன்னாடியே எதை எழுதணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்ன விஷயம். எவ்வளவு தூரத்துக்கு அட்வான்ஸாக நம்மளுடைய சிந்தனைகள் இருக்குது அப்படின்னு. எது கஞ்சத்தனம், எது அவசியம், எது அனாவசியம், 2 வாட்டிக்கு அப்புறம் அதை எப்படி குறைக்கிறது. வேலிடான இந்த ஏரியாஸ், இந்த லெசன்ஸ் எங்கேயும் கிடைக்காத மிகப்பெரிய பாடம். சார் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப அப்படியே ரிசல்ட் எங்கேயுமே வந்து பிசிறு தட்டில் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு. இந்த மாதிரி யாரும் என்கிட்ட வந்து பேசினதே இல்லை அப்படின்னு ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக பேசினார். அப்புறம் செல்ஃபி எடுத்தோன்னே இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார்.